MPD எனப்படும் கைபேசி தரவு திட்டம் என்பது பொது சேவைகள் மற்றும் தேசிய திட்டமிடலுக்கான வடிவமைக்கப்பட்ட தனி உரிமைக்கு பாதுகாப்பான முயற்சியாகும். இது தனிப்பட்ட நபர்களை கண்காணிப்பதற்கான கருவி அல்ல என மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC தெளிவுபடுத்தியுள்ளது. MPD திட்டமானது பெயர், அடையாள அட்டை எண் போன்ற தனிப்பட்ட விவரங்கள் எதையும் உள்ளடக்காத பெயரற்ற மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட இடத்தரவை பயன்படுத்துகிறது. இந்த தரவுகள் தொலைத்தொடர்பு கோபுரங்களிலிருந்து பெறப்படுகின்றன. இவை உச்ச நேரங்களில் பயணப்போக்குகள், விடுமுறை காலங்களில் சுற்றுலா இடங்களில் கூட்ட அதிகரிப்பு, பேரழிவுகளில் மக்கள் வெளியேறும் தருணங்கள் போன்ற பொதுவான இயக்க முறைமைகளை அறிய உதவுகின்றன. உதாரணமாக, தினமும் 5000 பேர் சிரம்பானிலிருந்து நீலாயிற்கு செல்கிறார்கள் என்றால் போக்குவரத்து திட்டங்களை மேம்படுத்த அரசு முடிவெடுக்க இது உதவுகிறது. ஆனால் அந்த பயணிகள் யார் என்பது எங்களுக்கு தெரியாது. இது போக்குவரத்து எண்ணிக்கை மாதிரிதான். அதாவது எத்தனை வாகனங்கள் சென்றன என்பது தெரியுமே தவிர யார் ஓட்டினார்கள் என்பது தெரியாது என MCMC விளக்கியது. இந்த தரவுகளை பெற MCMC மற்றும் மலேசிய புள்ளியியல் துறை அதிகாரம் பெற்ற சிலரே அனுமதிக்கப்படுவார்கள். இத்தரவு எந்த ஒரு தனியார் நிறுவனங்களுக்கும் அல்லது விளம்பர நிறுவனங்களுக்கும் பகிரப்படாது. இது அனைத்தும் அனைத்துலக தர நிலைகளை பின்பற்றி கடுமையான கண்காணிப்பில் மேற்கொள்ளப்படுகிறது. ஸ்பெயின், பிரேசில், இந்தோனேசியா போன்ற நாடுகளும் இதே போன்ற அணுகுமுறைகளை தேசிய திட்டமிடல் மற்றும் அவசர கால நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தி வருகின்றன. MPD அமைப்பும் முறையாக தணிக்கை செய்யப்பட்டு தவறான பயன்பாட்டை தடுக்கும் நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது. மொத்த தரவுகள் தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் பாதுகாப்பாக வைத்திருக்கப்படுகின்றன. அவை MCMCக்கு அனுப்பப்படுவதில்லை. தனிப்பட்ட தகவல்கள் சேர்க்கப்படுவதில்லை என்பதால் தனிநபரின் அனுமதி தேவையில்லை என்றும், இது சாலை போக்குவரத்து எண்ணிக்கை அல்லது கூட்டம் எவ்வளவு என்பதை கணக்கிடுவது போன்றுதான் என்றும் MCMC உறுதியளித்துள்ளது. SST எனப்படும் விற்பனை மற்றும் சேவை வரி விரிவாக்கம் தொடர்பில் குறிப்பாக உள்நாட்டு பழங்கள் குறித்து எழுந்துள்ள குழப்பங்களுக்கு நிதி அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. திங்கட்கிழமை அரசிதழில் வெளியான உத்தரவில் நாட்டில் விளையும் பெரும்பாலான பழ வகைகளுக்கு 5% விற்பனை வரி விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே சமயம் வரி விலக்கு பெற்ற ஒரே பழ வகையாக தேங்காய் மட்டுமே பட்டியலிடப்பட்டிருந்தது. எனினும் நாட்டில் விளையும் பழங்களுக்கு SST வரி இல்லை என தற்போது அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. இறக்குமதியாகும் அனைத்து பொருட்களுக்கும் பதப்படுத்தப்பட்ட அல்லது தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படும் உள்ளூர் பொருட்களுக்கு மட்டுமே விற்பனை வரி சட்டத்தின் கீழ் வரி விதிக்கப்படும். நாட்டில் விளையும் விவசாய பொருட்கள் உற்பத்தி பொருளாக கருதப்படாது. எனவே அவற்றுக்கு விற்பனை வரி கிடையாது என நிதி அமைச்சு கூறியது. எனினும் ஒருவேளை அப்பழங்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் அவை வரிக்கு உட்படும். உதாரணமாக, வாழைப்பழங்கள், அன்னாசி, ரம்புத்தான் போன்ற வெப்பமண்டல பழ வகைகள் வெளிநாடுகளிலிருந்து இங்கு இறக்குமதியானால் வரி செலுத்த வேண்டும் என அது விளக்கியது. பல்வேறு பொருட்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள SST வரி விதிப்பு வரும் ஜூலை 1ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. கிரேட் பேருந்து விபத்தில் 15 UPSI மாணவர்கள் பலியான சம்பவத்தை இழிவுபடுத்தி சர்ச்சையில் சிக்கிய பள்ளி ஆசிரியர் அச்செயலுக்காக மன்னிப்பு கோரியுள்ளார். அம்மாணவர்கள் அனைவரும் மிகவும் இழிவான நிலையில் உயிரை விட்டிருப்பதாக காலித் யூனுஸ் எனும் அவ்வாடவர் முன்னதாக Facebook பக்கத்தில் வெளியிட்ட பதிவு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. PTPTN கடன்காரர்களாக அவர்கள் மரணமடைந்துள்ளதால் அவர்கள் இறை விசுவாசிகள் அல்லர். அவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது, நிச்சயமாக நகரம் தான் என சொல்லவே வாய்க்கூசும் வார்த்தைகளை அவர் கொட்டியிருந்தார். பிள்ளைகளை இழந்து வாடும் பெற்றோர்கள் மற்றும் குடும்பங்களோடு நாடே துயரத்தை பகிர்ந்துள்ள இச்சமயத்தில் அந்நபர், அதுவும் ஒரு ஆசிரியர், இப்படி தரம் தாழ்ந்து பேசலாமா என பெரும் கண்டனங்கள் எழுந்தன. அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுத்தன. இதையடுத்து கல்வி இலாக்காவும் அவ்வாசிரியர் விசாரிக்கப்படுவார் என உறுதியளித்தது. இந்நிலையில் மன்னிப்பு கேட்டுள்ள அவ்வாசிரியர் சர்ச்சைக்குரிய பழைய பதிவை நீக்கியுள்ளார். அதோடு தனக்கு ஸ்கைசோஃப்ரெனியா நோய் இருப்பதாகவும், இது ஒழுங்கற்ற சிந்தனை மற்றும் மாயைகள் அல்லது செவிப்புலன் மாய தோற்றங்களை அனுபவிப்பதற்கு ஒப்பானது என்றும் அவர் கூறிக்கொண்டுள்ளார்.
மன்னிப்பு கேட்டாலும் அவரை விடக்கூடாது என வலைத்தளவாசிகள் வலியுறுத்தியுள்ளனர். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் தி ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். ஸ்லாங்கோர், குவாலலங்காட், கம்போங், தும்போக், தஞ்சோங் சப்பாட் கடற்கரையில் வெளிநாட்டவர் என நம்பப்படும் பெண்ணின் அழுகிய சடலம் கண்டெடுக்கப்பட்டது. சனிக்கிழமை மதியம் வாக்கில் அது குறித்து தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக குவாலலங்காட் போலீஸ் தலைவர் முகமது அக்மல் ரிசால் ரஸ்ஜி கூறினார். போலீஸ் சென்று பார்த்தபோது சம்பவ இடத்திலோ சடலத்திலோ குற்ற அம்சங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை. இதனால் அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் சடலத்தை அடையாளம் காண வாரிசுகளை தொடர்பு கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் இதுவரை யாரும் தொடர்பு கொள்ளவில்லை என அக்மல் ரிசால் தெரிவித்தார். சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தோர் தஞ்சோங் சிப்பாட் போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பேரா குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 11 15 ஜூன் வரை ஏயான் பிக் ஃபாலிங் ஈப்போ பேரா கேர் 100க்கும் அதிகமான பூத்கள் 80% வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல். ஸ்லாங்கோர் சிர்டாங்கில் சாலை தடுப்பு சோதனையிலிருந்து தப்பியோடிய மூவரை காஜாங் வரை 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு போலீஸ் துரத்திச் சென்றதில் அக்கும்பலின் கார் தடம் புரண்டது. நேற்று அதிகாலை 3:30 மணிக்கு ஸ்ரீகம்பாங்கா நோக்கி செல்லும் ஜலான் புத்ரா பெர்மாயில் ரோந்து போலீசார் ஸ்னாப் செக் சோதனையில் இருந்த போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. ஆடவர்கள் பயணித்த ஹோண்டா சிவிக் காரை நிறுத்தச் சொன்ன போது கேட்காமல் ஸ்ரீகம்பாங்கா நோக்கி அது பறந்தது. போலீசாரும் விடாமல் காஜாங் சில்க் நெடுஞ்சாலைக்குள் நுழையும் ஜலான் சுவாகாசே சாலை சந்திப்பு வரை துரத்திச் சென்றனர். அப்போது சந்தேக நபர்களின் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை மோதி நடுசாலையில் குப்புற கவிழ்ந்தது. அதில் காயமடைந்த 40 முதல் 51 வயதிலான அந்த உள்ளூர் ஆடவர்கள் சிகிச்சைக்காக சிர்டா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 2 போதைப்பொருள் குற்றம் உட்பட 46 குற்றப்பதிவுகள் இருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டது. மற்றொருவரும் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் தேடப்பட்டு வந்தவராவார். அவர்களின் காரை சோதனையிட்டதில் கஞ்சா, கொக்கைன் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. அதோடு இரும்பு கூறுகள் மற்றும் திருகுகள் அடங்கிய பிளாஸ்டிக்கில் சுற்றப்பட்ட ஒரு சாம்பல் நிற பொருளும் ஒரு கம்பி சுருளும் வீட்டில் தயாரிக்கப்பட்ட வெடிபொருள் என நம்பப்படும் ஒரு மோட்டார் சைக்கிள் பேட்டரியும் கண்டுபிடிக்கப்பட்டன. அம்மூவரும் மேல் விசாரணைக்காக காஜாங் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அமெரிக்காவின் ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் விமான பணிப்பெண்ணுடன் ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதத்திற்கு பிறகு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 3 பெண்கள் விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். டிக்டாக்கில் முதலில் பகிரப்பட்ட இந்த சம்பவத்தின் வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. வரிசையாக அமர்ந்திருக்கும் 3 பெண்கள் விமான பணிப்பெண்ணுடன் வாக்குவாதம் செய்வதை அந்த வீடியோ காட்டுகிறது. விமானம் எங்கு செல்கிறது என்பது கூடவா உனக்கு தெரியவில்லை என அப்பெண்களில் ஒருவர் விமான பணிப்பெண்ணிடம் கத்தினார். அதற்கு காரணம் விமானம் செல்லும் இலக்கு நியூயார்க் என்பதற்கு பதிலாக அவர் தவறுதலாக நியூ ஆர்லியன்ஸ் என கூறியதுதான். விமான பணிப்பெண் தனது தவற்றை ஒப்புக்கொண்டு மன்னிப்பும் கேட்டுவிட்டார். பின்னர் அம்மூன்று பெண்களையும் அவர்களின் சாமான்களை தங்கள் முன் இருக்கைக்கு அடியில் வைக்கச் சொன்னார். ஆனால் அவர்கள் அதை கேட்காமல் முடிந்து போன நியூ ஆர்லியன்ஸ் குழப்பத்தை மீண்டும் எழுப்பினர். இதனால் விமான பணிப்பெண் பொறுமை இழந்து விமானத்திலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள் என அம்மூன்று பெண்களையும் எச்சரித்தார். வாக்குவாதம் தொடர்ந்ததால் போலீசார் வரவழைக்கப்பட்டு அப்பெண்களை விமானத்திலிருந்து வெளியேற்றும் வரை விமானம் புறப்படுவதில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதம் ஏற்பட்டது. விமானத்தை விட்டு இறங்க மறுத்த மூவரும் போலீசாருடன் மல்லு கட்டினர். நீங்கள் விமானத்தை விட்டு இறங்க போகிறீர்கள் அல்லது சிறைக்கு செல்ல போகிறீர்கள் என ஒரு போலீஸ்காரர் எச்சரித்த பிறகு தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் விமானத்தை விட்டு வெளியேறினர். அம்மூன்று பெண்களின் செயலுக்கு வலைத்தளங்களில் கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பேரா குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 11 15 ஜூன் வரை ஏயான் பிக் ஃபாலிங் ஈப்போ பேரா கேர் 100க்கும் அதிகமான பூத்கள் 80% வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு.
மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால் மாவு.